Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கலக்கலரா செஞ்சு வச்சிருக்க அரிசி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் கத்திரிக்கோல், அப்புறம் ஸ்கேல், கம், அப்புறம் ஒரு போட்டோ, அப்புறம் கார்ட்போர்ட் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 சின்ன பீஸ், 2 பெரிய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் சின்ன பீஸ் தேவைப்படும். சைடில் 2 பக்கமும் கொஞ்சம் பெரிய பீஸ் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக வருதா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி வச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் கம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கம்மை அப்ளை பண்ணி நம்ம ஒவ்வொரு பீஸாக ஒட்டி எடுத்துக்கலாம். கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் திட்டு திட்டாக ஒட்டிக்கும். அதனால் இது மாதிரி தடவி விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இதை மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு 4 பக்கம் ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்துடும். மேலே லேட்டாக ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். அதுக்காக உள்ளேயும் கம்மை அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பக்கமும் அந்த பீஸை வச்சு ஒட்டிட்டோம். இப்போ மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம ஒட்டி வச்சு நம்ம அதுலேயும் கம்மை அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு கத்தி வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கம்மு எடுத்துக்கலாம். ஃபெவிகால் தான் எடுக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன கம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாகவோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஷேப்பில் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம அரிசி கொட்டி விட்டுக்கலாம். இந்த அரிசி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் ஒரு பாட்டில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி தான். இப்போ பார்த்திங்கன்னா இதை எல்லா இடத்துலையும் நம்ம கொட்டி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற 3 பக்கத்துலேயும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஒட்டும் போது கலராக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா எல்லா கலர்லேயும் அரிசி இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த கீழே இருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ எல்லா இடத்துலையும் இது மாதிரி கொட்டி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா அழுத்தி நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா கொட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கொட்டிக்கும். கம்மில் ஒட்டிருந்த மட்டும் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ அந்த ஃபேஸில் இருக்கிற அரிசிலாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாம் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. நல்லா அழுத்தி விட்டதுனால நல்லாவே நிறைய ஒட்டிக்கிச்சு அரிசிலே. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். சாட்டன் ரிப்பன் இல்லைன்னா உள்ள நூலை கூட ஒரு 4-5 சுற்று மடித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை பின்னாடி இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு நம்ம பின்னு அடிச்சுக்கலாம். பின்னு அடிச்சுட்டு அதுக்கு மேலே கம்மு வச்சு அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஓட்டை போட்டு அதில் உள்ள நூலை கவுத்து நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அரிசியும் கார்ட்போர்டும் இருந்தால் மட்டும் போதும்.
ஒரு சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ தான். உங்கள்கிட்ட வீட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.